விஜய் டிவில பிரைம் டைம் ஸ்லாட்ல 400 எபிசோட்ஸ் கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ் செல்வின்ற கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வரது மூலமா ஃபேமஸா இருக்கவங்க தான் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா. என்னதான் இவங்களுக்கு இது முதல் சீரியலா இருந்தாலும் இவங்களுக்குன்னு சோசியல் மீடியால நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இவங்க ஓப்பனாவே ஒரு இன்டர்வியூல தான் சிங்கிள் இல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நாங்க 2 வருஷமா லவ் பண்றோம்ன்றத சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல இவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஃபேஸ எங்கேயுமே ரிவீல் பண்ணது கிடையாது. ஆனா அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு சில ரீல்ஸ் அண்ட் போட்டோஸ ஷேர் பண்ணிருக்காங்க. அதுலயுமே அவருடைய ஃபேஸ் தெரியாத அளவுல தான் காட்டியிருந்தாங்க. கேட்டா கண்ணுப்பற்றோம் நேரம் வரும்போது ரிவீல் பண்றேன்னு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனா இவங்க அவார்ட் வாங்கின ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆதி வீடியோ மூலமா வாழ்த்து தெரிவிச்சப்போ கூட மாஸ்க் போட்டு தான் சொல்லியிருந்தாரு. வர 2026 நாங்க மேரேஜ் பண்ணிப்போம்னுலாம் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில ரீசெண்டா ஒரு நபர் நான் தான் ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவோட கணவர் ஆதினும் எங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. மேலும் பேசினவர் தன்னுடைய பேர் ஆதி இல்ல அஜித் குமார்னும் ஸ்வேதாவோட நிஜ பேர் ஜெயஸ்ரீனும் சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வன் படம் பார்க்கும்போதுதான் எங்களுக்குள்ள காதல் வந்தது. நான் தான் காதலை வெளிப்படுத்தினேன். நான் ஊர்ல பிசினஸ் செஞ்சு லாஸ் ஆனதுனால என்னோட குடும்பத்துல யாரும் என்ன மதிக்கல, குறிப்பா நம்பல. அந்த நேரத்துல என்ன நம்பினது ஸ்வேதா மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் ஸ்வேதா சொல்லி நான் அவங்க வீட்டுல போய் பேசினா அது பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அப்பதான் ஸ்வேதா நம்ம வாழ்க்கைய நம்ம பாத்துப்போம்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. நாங்க கோயம்புத்தூர்ல 2023 ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். சுத்தமா பணம் இல்ல. சோ இன்ஸ்டா ப்ரமோஷன் மூலமா பணத்தை ரெடி பண்ணணும். ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் மூலமா தான் ஸ்வேதாக்கு சீரியல் வாய்ப்பு கிடைச்சது. 2026 எல்லாம் மாறும்னு சொல்லிருக்காங்க. அப்ப நாங்க திருப்பியும் மேரேஜ் பண்ணிப்போம்னு சொல்லி அந்த நபர் ஸ்வேதா கூட இருந்த சில போட்டோஸையும் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவோட ஃபேன்ஸ் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சது மட்டும் இல்லாம குழப்பத்திலையும் ஆழ்த்திருக்கு. ஏன்னா ஆக்ட்ரஸ் ஸ்வேதா இனிதான் மேரேஜ் பண்ணணும்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. பட் இவர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிருச்சுன்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த போட்டோஸ் அண்ட் ரீல்ஸை ரிமூவ் பண்ணிருக்கிறது பலரையும் முற்று நோக்க வச்சிருக்கு. மேலும் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்களான்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நிலையில ரீசெண்ட் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான மெசேஜ்னு சொல்லி 3 பக்க அளவுல உள்ள ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒண்ண நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஒரு நபர் தன்னை என்னுடைய கணவர்னு சொல்லி பகிரங்கமா குறிப்பிட்டுக்கிட்டு வராரு. ஆக்சுவலா இந்த நபர் ஒரு ஃப்ராடுன்றத நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். மேலும் இவர் மேல ஏற்கனவே நிறைய லீகல் கேசஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. உண்மையை சொல்ல போனா போலீஸ்லாம் இவரை தீவிரமா தேடிக்கிட்டு வராங்க. இவர் ஒரு இன்டர்வியூல என்னோட பேரை குறிப்பிட்டு நாங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லி ஒரு ஜோடிக்கப்பட்ட கதையை ஷேர் பண்ணிருக்காரு. துரதிருஷ்டவசமா அந்த நேரத்துல நான் அவரை ஆழமா நம்பினேன். ஆனா லேட்டா தான் அவருடைய உண்மையான இயல்பும் கிரிமினல் பேக்ரவுண்டும் எனக்கு தெரிய வந்தது. இப்ப அவர் என்னுடைய எதிர்காலத்தை அழிக்காம இருக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை நான் எடுத்துக்கிட்டு வரேன். நாங்க முற்றிலுமா பிரிஞ்சிட்டோம். மேலும் நான் சட்ட ரீதியா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாம அவர் என்னுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ சோசியல் மீடியாலயும் இன்டர்வியூஸ்லயும் ஷேர் பண்ணி நாங்க இன்னும் ஒன்னா இருக்கிறது போல ஒரு பொய்யான கதையை உருவாக்கி அனுதாபத்தை பெறவும் என்னுடைய மதிப்பை டேமேஜ் பண்ணவும் முயற்சி பண்றாரு. எனக்கும் அவருக்கும் இனி எந்த தொடர்பும் இல்ல. அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ரமோஷனுக்கும் பேச்சுக்களுக்கும் நான் பொறுப்பில்ல. மேலும் ஜெனியூனான ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விவரங்களை விசாரிக்கிறதுக்கு தயவு செஞ்சு என்னுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலமா டைரக்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய பெயர் இல்லைனா இமேஜ எந்த வகையிலேயாவது தப்பா பயன்படுத்துறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்றவங்களோ சப்போர்ட் பண்றவங்களோ சட்ட ரீதியான விளைவுகளை சந்திப்பாங்க. என்ன டிஃபேமிங் பண்றவங்க மேலையும் உண்மையை தப்பா பிரதிபலிக்கிறதுல ஈடுபடுறவங்க மேலையும் நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். நான் மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். நான் தனியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இந்த கடினமான நேரத்துல என் ஃபேமிலியோட சப்போர்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சோ தேவையில்லாத நாடகங்களை என்கரேஜ் பண்றதோ வதந்திகளை பரப்புறதோ வேண்டாம்னு நான் எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா ஆக்ட்ரஸ் ஸ்வேதா தானும் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் இப்போ ஒன்னா இல்ல பிரிஞ்சிட்டோம்னு தெளிவுபடுத்திருக்காங்க.